Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம பார்க்க போறது பொருட்பாலில் இரண்டாவது அதிகாரமான கல்வி அதிகாரத்தை பத்தி தான். இந்த கல்வி அதிகாரம் உங்களுக்கு அரசியல் அதிகாரவியல்ல உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சோ கல்வி அப்படின்றது வெறும் புத்தக அறிவு மட்டும் கிடையாது. ஓகேங்களா? சோ நம்ம ஒரு புக்கை படிக்கிறோம் நமக்கு அறிவு கிடைச்சிடும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி இன்னைக்கு நேத்து கிடையாது. சங்க காலத்துல இருந்தே நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? சங்க காலமா இருக்கட்டும், சங்கம் அறிவிய காலமா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி பிறந்து வாழ்ந்து இறந்த தமிழ் அறிஞர்களா இருக்கட்டும், எல்லோரும் நமக்கு சொன்னது கல்வி அப்படின்றது ஒரு தனி மனிதனை மட்டும் முன்னேற்றாது, அவன் சார்ந்த ஒரு சமூகத்தையே முன்னேற்றக்கூடிய வல்லமை படைத்தது கல்வி. அதனால பாத்தீங்கன்னா கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. ஓகேங்களா? ஒரு நாட்டுக்கே நீங்க மன்னனா இருந்தீங்கனாலும் அந்த நாட்டுல மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பு. ஆனா நீங்க கற்றறிந்த சான்றோனாக இருக்கும் பட்சத்தில் நீங்க போகும் இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு தான் அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கல்வியோட முக்கியத்துவத்தையும் நமக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அதற்கு ஏற்றவாறு வாழ்ந்து இறந்தார். ஒரு சாதாரண ராமேஸ்வரத்துல ஒரு எளிய குடும்பத்துல பிறந்து பேப்பர் போட்டு படிச்சார். ஓகேங்களா? நம்ம சொல்லலாம் ஸ்கூல்ல படிக்கல, மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினது இல்லை, அதற்கு காரணம் ஏழ்மை வறுமை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, காரணம் சொல்லுவாங்க. பட் அதையெல்லாம் தாண்டி கல்வி எந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தும் அப்படின்றத உணர்ந்து அவர் கஷ்டப்பட்டு படிச்சதன் பயனாதான் பாத்தீங்கன்னா அவர் போன இடத்துல எல்லாம் அவருக்கு சிறப்பு கிடைச்சது. ஓகேங்களா? அவர் படிச்சு முடிச்சு அறிவியல் உலகத்துக்குள்ள போனாரு. அந்த அறிவியல் உலகத்துல அவருக்கான சிறப்பு கிடைச்சது. இந்திய நாட்டின் ஜனாதிபதியா வந்தார், அவர் சிறப்பை பெற்றார். அதற்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா மாணவருக்கு கல்வியை புகட்டினார். அவருடைய ஆசையே நான் ஒரு டீச்சரா இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா கல்வி மேல அந்த அளவுக்கு ஒரு பற்று அவர் வச்சுட்டு இருந்தார். நம்ம சொல்லலாம் காமராஜர் ஐயா பாத்தீங்க அப்படின்னா படிக்காத மேதை அப்படின்ட்டு. அந்த படிக்காத மேதையும் என்ன செஞ்சார்? எதிர்வரும் தலைமுறை பாத்தீங்கன்னா படிக்காம இருக்கக்கூடாது, நம்ம படிக்காம இருந்துட்டோம், எதிர்வரும் தலைமுறைகள் இனிவரும் தலைமுறைகள் படிக்காம இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலதான் படிக்கிறதுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுத்தார். அத்தனை ஸ்கூல் இது பண்ணி கொடுத்தார். ஸோ பசங்க வரல, சாப்பாட்டுக்கு பிரச்சனை அப்படின்றதுனால பசங்க வரல, ஓகே சாப்பாடு போடு. ஸோ அப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் கல்விக்கான முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த கல்வியோட முக்கியத்துவத்தை தொடர்ந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதற்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் கல்வின்றது எந்த அளவுக்கு முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் டிஎன்பிஎஸ்சியும் நமக்கு கல்வி அதிகாரத்தை கொடுத்துருக்கு. ஓல்டு சிலபஸ்ல கல்வி அதிகாரம் இருந்தது, இப்ப புது சிலபஸ் மாத்தினதுக்கு அப்புறமும் பல அதிகாரங்கள் இது பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 அதிகாரத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க பழைய சிலபஸ்ல இருந்து புது சிலபஸ்க்கு. ஆனா மாற்றப்படாத அதிகாரம் இந்த கல்வி அதிகாரம். அப்ப டிஎன்பிஎஸ்சியும் புரிஞ்சிருக்கு, வரக்கூடிய அரசு அதிகாரிகள் கல்வியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். அரசு அதிகாரியா வரவங்களுக்கு கம்பல்சரி கல்வியை பத்தி புரிஞ்சிருக்கணும், அதோடைய தாக்கம் என்ன, ஒரு சமூகத்தை எந்த அளவுக்கு அது முன்னேற்றும் அப்படின்ற அந்த புரிதல் வரக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு இருக்கணும். அப்படின்றதுனால தான் இந்த கல்வி அதிகாரத்தை புது சிலபஸ்லயும் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு கல்வி அதிகாரத்தை தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம முழுமையா பார்க்க போறோம். இந்த 10 குறட்பாக்களும் முழுமையா பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். இந்த 10 அதிகாரங்களும் 10 குறட்பாக்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பின்னாடியே புக் பேக் கொஸ்டின்ஸும் ஆன்சர் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் குறள் பார்க்கலாமா? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது கற்கக்கூடிய நூல்களை, நம்ம படிக்கக்கூடிய நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும். எந்த ஒரு பிழையும் இல்லாம தெளிவா கற்கணும். இன்னொன்னு கற்பவை, கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. படிச்சா மட்டும் போதாது, நூல்களை கற்றல் மட்டும் போதாது, கற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த நூல்களை படிக்கணும்ன்றதுலையும் நம்ம தெளிவா இருக்கணும். நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும் அப்படின்றதுக்காக எந்த நூலை வேணா படிக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? நல்ல அறிவை புகட்டக்கூடிய, நமக்கு தெளிவான விஷயங்களை புகட்டக்கூடிய நல்ல நல்ல நூல்களை தேடி தேடி குற்றமற கற்றல் வேண்டும். அந்த விஷயத்தை நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தை பிரகாரம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொண்டு நாம் வாழ வேண்டும். இனிவரும் எதிர்வரும் தலைமுறைக்கும் அதை நம்ம சொல்லித்தரணும். ஓகேங்களா? நம்ம மட்டும் கத்துக்கிட்டு அதனால பயன் நமக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சொல்லித்தரணும், அதன்படி நடக்கணும். படிக்கிறது மட்டும் பத்தாது, அதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். அப்படின்றதுதான் கல்வி அதிகாரத்துல முதல் குறளா நமக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கார். சொற்பொருள் பாருங்க. இதுல தொடை விகற்பம் இந்த அதிகாரத்துக்கு நான் இது பண்ணல. ஓகேங்களா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அடுத்த 5 அதிகார கிளாஸ்லயுமே உங்களுக்கு தொடை விகற்பம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? சோ இந்த அதிகாரம் முழுமைக்குமே தொடை விகற்பம் நீங்க தான்
கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? கற்க அப்படின்னா என்ன? கற்றுக்கொள்ளுதல். கற்க அப்படின்னா கற்றுக்கொள்ளுதல். கசடற, கசடு கூட்டல் அற. கசடுனா என்ன? குப்பை. ஓகேங்களா? அப்ப குற்றமற, குற்றமற கற்க வேண்டும். கற்பவை கற்றபின். கற்பவைனா என்ன? கற்க வேண்டியவை. கற்க வேண்டியவற்றை கற்றபின் நிற்க அதற்கு தக, அதன்படி நம்மளுடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும். ஓகேங்களா? கற்றபின்னா கற்றறிந்த பின்னர், கற்றறிந்த பின்னர் அதன்படி நம்ம எப்படி என்னென்ன நூல்கள் படிச்சு அதுல என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதன்படி நல்வழியில் நாம் வாழ வேண்டும். அடுத்த குறள் பார்க்கலாம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் இவ்விரண்டும் மனிதர்களுக்கு கண்கள் போன்றது. எண்ணும் எழுத்தும் உயிர்களுக்கு கண்கள் போன்றது, மனிதர்களுக்கு கண்கள் போன்றது. அப்ப எண்ணும் எழுத்தும் தெரியாதவன் யாரு? குருடன். ஓகேங்களா? உனக்கு கல்வியறிவு இல்லை, உனக்கு படிக்க தெரியாது அப்படின்னா உன்னை குருடன் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டும் கண்ணுன்னு சொல்றாரு அப்படின்னா இது ரெண்டும் தெரியாதவன் யாரு? குருடன் தானே. அப்ப எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். எண்ணென்ப, என்ன? கணிதம். எழுத்தென்ப, எழுத்தென்பனா என்ன? இலக்கண இலக்கிய அறிவு. எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள், இலக்கண இலக்கிய அறிவு. சோ நமக்கு இலக்கண இலக்கிய அறிவும் தெரிஞ்சிருக்கணும், கணிதமும் தெரிஞ்சிருக்கணும். இவை இரண்டும் வாழும் உயிருக்கு கண் போன்றது அப்படின்ட்டு வள்ளுவர் தெளிவா சொல்லியிருக்கார். கண் என்ப, கண் போன்றது. யாருக்கு? வாழும் உயிர்களுக்கு. ஓகேங்களா? அனைத்து உயிர்களுக்குமே, வாழக்கூடிய மனிதர்கள் அனைவருக்குமே எது இரண்டு கண்கள்? ஒரு கண்ணு எண்ணு, இன்னொரு கண் எழுத்து. அடுத்த குறள் பார்க்கலாங்களா? கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். அதாவது கல்வி கற்றவர்கள் கண்ணுடையவர்கள். ஓகேங்களா? கல்வி கல்லாதவர்கள், கல்வி கற்காதவர்கள் யாரு? அவங்க கண்ணுல, அவங்க முகத்துல கண்ணு இருந்தாலும் அது இல்ல, அந்த கண்கள் இரண்டும் கண்கள் அல்ல, புண்கள் அப்படின்றாரு. ஓகேங்களா? முன்னாடி குறள்லையும் அதுதான் சொன்னாரு, இந்த குறளையும் அதுதான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? நீங்க படிச்சவங்களை பாத்தீங்கன்னா அவங்க படிச்சவர்களுடைய கண்ணு தான் கண்ணு, படிக்காதவர்கள் கல்வியறியற்றவர்கள் கண்கள் கண்களே அல்ல, அது புண்கள் அப்படின்றாரு. இங்க நீங்க குருடனா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, கண்ணே தெரியாதவனா இருந்தாலும் சரி, அவர்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தார்கள் அப்படின்னா அதையும் கண்ணுன்னு தான் சொல்றாரு. அவர்கள் கண்ணுடையவர்கள் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அவர் குருடர்களா இருப்பினும் அவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள், அதனால் அவர்கள் கண்ணுடையவர்கள். கண்ணே இருந்தாலும் கல்வியறியற்றவர்கள், கண் இல்லாதவர்கள், அவர்கள் தான் குருடர்கள். அவர்களிடம் இருப்பது கண்கள் அல்ல, புண்கள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். அதாவது ஒரு மனுஷனுடைய முகத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கண் இருக்குது. அது எதுக்காக கொடுத்திருக்காங்க? ஆண்டவன் அந்த ரெண்டு கண்ணையும் எதுக்காக கொடுத்திருக்கான்? கல்வி அறிவு பெறுவதற்காக தான் கொடுத்திருக்கான். ஒவ்வொரு மனிதனுக்கும் கல்வி அறிவு பெற வேண்டியது அவசியம். இந்த மலைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கத்துல ஒதுங்கினது இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா ஒரு வாய்க்காக சொல்றதுன்னு மட்டும் தான் எடுத்துக்கலாம். ஏன்னா ஓகே, அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுடைய வாழ்ந்த சூழ்நிலையில எளிய குடும்பத்துல இருந்ததுனால கஷ்ட சூழ்நிலையில படிக்கல அப்படின்னாலும் அவங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் அவங்க படிச்சே தீரணும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா படிக்கிறதுக்கு அப்படின்றது வயதே கிடையாது அப்படின்றத
நம்ம ஆணித்தரமா நம்பலாம். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 வயதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 55 60 வயசுலயும் வந்து எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்ப படிக்கிறதுக்கு வயசுன்றது ஒரு தடையே கிடையாது. ஓகேங்களா? என்னோட கஷ்ட சூழ்நிலைனால நான் படிக்கல அப்படின்லாம் சொல்லவே கூடாது. கண்டிப்பா படிக்கணும். ஓகேங்களா? கல்வி அறிவுன்றது எல்லாத்துக்குமே இருக்கணும். நம்ம நூல்களை படிக்க படிக்கதான் அதுல இருந்து நல்ல செய்திகளை நாம் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை செம்மையாக வழிநடத்த முடியும். நம்ம வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்மை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் அப்போதுதான் நம்ம நல்வழிப்படுத்த முடியும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாருமே படிக்கணும். ஓகேங்களா? எந்த வயசானாலும் சரி, கற்கிறதுக்கு படிக்கிறதுக்கு வயசே கிடையாது. சாகும் வரை படிங்க அப்படின்றாரு. ஓகேங்களா? சாகிற வரை வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு ஊறிக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே இந்த அதிகாரத்துல முழுமையா நமக்கு வள்ளுவர் சொல்லிட்டே வருவார். சோ கல்வி அறிவு பெறாதவர்கள் முகத்துல என்ன இருக்குது? அவங்க முகத்துல இருக்கிறது கண்ணு கிடையாது, புண்ணு அப்படின்ட்டு தெளிவா நமக்கு வள்ளுவர் சொல்றாரு. எதுக்காக வந்து அந்த மாதிரி கல்வி அறிவு இல்லாதவங்களுடைய கண் வந்து கண்ணு இல்லை புண்ணு அப்படின்னு சொல்றாருன்னு பாருங்களேன். அதாவது ஒரு பொருளோட இயல்பை நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு அறிவு வேணும். ஓகேங்களா? ஒரு விஷயம் நடக்குது, அதோட இயல்பு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அறிவு வேணும். அந்த அறிவு எது கொடுக்கும்? அந்த அறிவை நம்ம பெறணும் அப்படின்னா கல்வி அவசியம், படிப்பு முக்கியம். கல்வி அறிவு இல்லைன்னா அந்த மாதிரி வந்து ஒரு பொருளோட இயல்பை வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாது. அது படிக்காதவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அந்த கஷ்டம் என்னன்றது தெரியும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா படிக்காதவங்களை ரொம்ப ஈஸியா ஏமாத்திடுவாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் கல்வி கற்காதவர்கள் கண்ணில் 2 கண்களும் கண்கள் அல்ல, 2ம் புண்கள் அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்த குறள் பார்க்கலாம். சோ இதுல சொற்பொருள் பாருங்க. கண்ணுடையார் அப்படின்னா விழியுடையவர்கள். கற்றோர், கண்ணுடையவர்கள் யாரு? கற்றோர் தான் கண்ணுடையவர்கள். முகத்திரண்டு புண்ணுடையவர்கள். புண்ணுன்னா என்ன? வடு, கண்ணு தெரியாதவங்க, குருடன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். யாரு? கல்லாதவர்கள். ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி வருந்துவதுதான் வந்து பாத்தீங்கன்னா புலவருடைய இயல்பு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். இங்க புலவர் அப்படின்றது யாரு? இங்க புலவர் அப்படின்றது கற்றறிந்தவர்கள். ஓகேங்களா? கற்றவர்கள். ஓப்ப தலைக்கூடி அப்படின்னா ஓப்பன்னா என்ன? மகிழ்ந்து, ஒன்று கூடி மகிழ்ந்து. தலைக்கூடினா ஒன்று கூடி, ஒன்று கூடி மகிழ்ந்து நல்லா சந்தோஷமா பேசி, எதை பத்தி பேசுறது? அறிவார்ந்த விஷயங்களை, தான் கற்ற நூல்களை பற்றி பேசி அந்த அறிவார்ந்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கும் போது, ஓகே ஓகே டைம் ஆகி போச்சு கிளம்பலாம் அப்படிங்கும் போது அந்த பிரிகிறாங்க இல்லைங்களா, அந்த பிரியும் போது பிரிதல், உள்ள பிரிதல். அப்ப என்ன ஆகும்? இனி இவங்களை எப்ப பார்ப்போமோ, இந்த அளவுக்கு கற்றோர்கள் சான்றோர்கள் நம்ம கிட்ட இருந்தாங்க, இவங்க கிட்ட எல்லாம் பேசி இவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இப்ப பிரிகிறோமே, இப்ப நம்ம பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா இப்ப இவங்களை நம்ம திருப்பி பார்ப்போம், அப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள் இப்ப இவங்க கிட்ட இருந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும், இப்ப அதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாம போகுது, நம்ம ஏன்னா பிரிஞ்சு போறோமே அப்படின்ட்டு புலவர்கள் புலம்புவாங்களாம். புலவர்கள்னா யாரு? புலவர் தொழில்னா கற்றவர்கள் வருந்துவார்கள். ஓகேங்களா? ஓப்பனா மகிழ்ந்து, தலைக்கூடினா ஒன்று கூடி, உள்ள அப்படின்னா நினைக்கிறது, அதாவது பிரிதல், பிரிதல்னா நீங்குதல், உள்ளத்தால் நீங்குதல். அனைத்தே புலவர் தொழில். தொழில்னா இங்க புலவர்னா கற்றவர். தொழில்னா என்ன? தொழில்னா செயல்னு சொல்லலாம், இயல்புன்னு சொல்லலாம், பண்புன்னு சொல்லலாம், வேலைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துல அந்த வார்த்தை வருதோ அந்த இடத்துல அதற்கான பொருள் வெளிப்படும். ஓகேங்களா? ஸோ தொழில் அப்படின்னா இப்ப இந்த இடத்துல நம்ம இயல்புன்னு சொல்றோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே அது இயல்பு அப்படின்ற துணியிலேயே அந்த சொற்பொருள் வராது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதோட அர்த்தங்கள் மாறுபடும், அந்த சொற்பொருள் மாறுபடும். ஓகேங்களா? செயல், இயல்பு, பண்பு, வேலை, இது எல்லாமே தொழிலுக்கான சொற்பொருள்கள் தான்.
அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் போது மகிழ்ச்சியாக இருப்பதும் அவர்களை விட்டு பிரியும் போது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பிரிவதும் தான் புலவருடைய இயல்பு. அடுத்த குறள் பாருங்க. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றுங் கற்றார் கடையரே கல்லாதவர். எப்படி உடையார்னா என்ன? உடையார்னா செல்வம் உடையவர்கள். உடையார்னா செல்வம் உடையவர்கள். செல்வம் உடையவர்கள் முன் இல்லார் போல், இல்லார்னா யாரு? ஏழை, வறியவன். ஓகேங்களா? செல்வம் உடையவர்கள் முன் எப்படி வறியவன் வந்து போய் என்னுடைய கஷ்டம் இப்படி இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு போய் ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி அவனுடைய கஷ்டத்தை சொல்லி புரிய வச்சு எப்படி வந்து அவனுடைய துன்பத்துல இருந்து வெளியே வரத்துக்காக வந்து கெஞ்சி கேட்கறான்னு கூட வச்சுங்களேன். அந்த மாதிரி கெஞ்சி கேட்டு அவனுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறானோ அது போலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா போல் இல்லார் போல் ஏக்கற்றுங்கற்றார். அது மாதிரிதான் வந்து என்ன பண்ணணும், நம்ம கல்வி கற்கிறதுக்காக படிப்பறிவு இல்லாதவர் கற்று அறிந்த அறுவடையார் முன் என்ன பண்ணணும், எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் கத்துக்கணும், நான் கல்வி அறிவு எனக்கு வேணும், எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு ரெக்வஸ்ட் பண்ணி எந்த வழியில எல்லாமே வந்து அவங்கள கேட்டு அவங்களுக்கு புரிய வச்சு நீங்க கத்துக்கணுமோ அப்படி நீங்க கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? அது வந்து நீங்க பணிவா கேட்டாலும் சரி, எந்த அளவுக்கு ஒரு பொருளை கொடுத்து கேட்டீங்கனாலும் சரி, எப்படியோ ஒண்ணு கத்துக்குங்க. கல்வி அறிவு கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? நம்மளுடைய கஷ்டத்துக்கு ஒரு செல்வந்தர் முன்னால போய் நின்று நம்ம எப்படி கெஞ்சி கேட்டு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறோம், அதை செய்ய தெரியுது இல்ல. அப்ப அதை விட முக்கியம் எது? உங்களுடைய உங்களுக்கு பண தேவை இருக்கு, அந்த பண தேவைக்கு ஒரு செல்வந்தர்கிட்ட போய் கேட்டு வாங்கி அதை உங்களுடைய துன்பத்தை போக்கிக்கிறீங்க. அப்ப அந்த செல்வத்தோட முக்கியமானது எது? கல்வி. அப்ப அந்த கல்விக்கு வந்து கற்றுக் கொடுக்குறவங்க கிட்ட நீங்க எப்படி போய் கேட்கணும், அவங்கள எப்படி எந்த வகையிலையாவது, ஓகேங்களா, ஒரு பொருளை கொடுத்தாலும் சரி, இல்ல வந்து அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டாவது நீங்க கம்பல்சரி வந்து கல்வி அறிவை பெறணும். ஓகேங்களா? அப்படி கற்பவர்கள் தான் வந்து கற்றோர்கள். கடையரே கல்லாதவர். அப்படி கத்துக்காதவங்க, நான் போய் அப்படி கேட்டு கத்துக்கிறதா, அப்படி என்ன போய் நான் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சீங்க அப்படின்னா, அப்படி நீங்க கற்கவில்லை அப்படி என்றால் நீங்கள் கடையரே. கடையரேன்னா என்ன? இகழ்ந்தவர்கள். ஓகேங்களா? இகழ்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள். ஓகேங்களா? சோ நீங்க கெஞ்சி கேட்கறதுனால நீங்க தாழ்ந்தவர்கள் ஆக மாட்டீங்க. நீங்க கெஞ்சி கேட்டு நீங்க வந்து அந்த கல்வியை கத்துக்கிறீங்க, அப்ப நீங்க கற்றோர்கள் ஆகி விடுவீர்கள். கல்லாதவர்கள் தான் தாழ்ந்தவர்கள். அப்படி போய் நான் கெஞ்சி கேட்கறதா நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப அதுதான் அப்பதான் நீங்க தாழ்ந்தவர்கள் ஆவீங்க. போய் ஒருத்தங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறதுனால நீங்க தாழ்ந்தவர்கள் ஆகிவிட மாட்டீங்க அப்படின்றதுதான் வள்ளுவர் இந்த குறளை நமக்கு சொல்லியிருக்காரு. செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர், பணிந்து கல்லாதவர் தாழ்ந்தவர். இதுல வந்து பாருங்க, போல் அப்படின்ற ஓம உருவு வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இது என்ன அணி? ஓமை அணி. ஓகேங்களா? ரொம்ப எளிமையா சொல்லியிருக்காரு. செல்வமுடையவர்கள் முன் எப்படி நீ இறந்து கேட்கிறையோ அதே மாதிரி நீங்க கற்றவர்கள் முன், கற்றறிந்த சான்றவர்கள் முன் வந்து இறந்து கேட்டாவது அந்த கல்வி அறிவை நீங்கள் பெற வேண்டும். ஓகேங்களா? ஏன்னா கல்விய செல்வத்தை விட எது பெருசு? கல்விதான். அழியா செல்வம் எது? செல்வமா? கிடையாது. அழியா செல்வம் கல்வி. அடுத்த குறள் பார்க்கலாம். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து அப்படின்னா என்ன? தொட்டனைத்து அப்படின்னா தொட்டு கூட்டல் அனைத்து. ஓகேங்களா? தொட்டு கூட்டல் அனைத்து. இதுல தொட்டு அப்படின்றது தோண்டுவது, தோண்டுதல். அனைத்து அப்படின்னா அளவு. அப்ப என்ன, எந்த அளவுக்கு நீங்க தோன்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க மணற்கேணி அதாவது மணல் கிணறை தோண்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊறும். எது ஊறும்? தண்ணீர் ஊறும். எதற்காக வந்து அந்த கிணத்தை நம்ம தோன்றோம், அந்த மணலை தோன்றோம்? நமக்கு தண்ணி வேணும். தண்ணி வேணும் அப்படின்றதுனால எந்த அளவுக்கு நம்மளால ஆழமா தோண்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தோன்றோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு தண்ணி கிடைக்கும். அதுபோலதான் வந்து பாத்தீங்கன்னா மாந்தருக்கு கற்ற அனைத்து ஊரும் அறிவு.
மாந்தர்கள்னா யாரு? மனிதர்கள். மனிதர்கள் கற்றனைத்து ஊரும் அறிவு. எந்த அளவுக்கு நீங்க கற்கறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க நூல்களை கற்கிறீர்களோ, படிச்சு தெரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு பெருகும். ஓகேங்களா? சோ எப்படி வந்து மணற்கேணி நம்ம தோண்ட தோண்ட வந்து தண்ணீரை ஊற்றா கொடுக்குதோ, அது மாதிரி மனிதர்கள் படிக்க 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 அவருடைய அறிவு எப்படி வந்து நீர் ஊறுதோ அது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு ஊறும், அறிவு பெருகும். ஸோ கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நான் ஸ்கூல் முடிச்சிட்டேன், நான் காலேஜ் முடிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் படிக்கவே தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கேயே நின்றுவீங்க. கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க படிச்சுட்டு வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா நுனிகள் கூட கிடையாது. ஓகேங்களா? நுனி அளவு கூட நம்ம படிச்சுட்டு வந்த விஷயங்கள் கிடையாது. உலகளவு இருக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப எப்பெல்லாம் நமக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிக்க படிக்க நமக்கு தெளிவு கிடைக்கும், அறிவு கிடைக்கும், அந்த அறிவு பெருகிட்டே போகும். ஓகேங்களா? சோ அப்ப கற்றோர்களோட நம்ம பேசணும். யாரெல்லாம் கற்றோர்களோ யாரெல்லாம் சான்றோர்களோட அவர்களிடம் நம் தொடர்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புக்கை படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கற்க கற்க தான் வந்து நம்மளுடைய அறிவு பெருகும். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும், அதுபோல மக்கள் நூல்களை கற்க கற்க அவர் தம் அறிவு வளரும். அப்ப இது என்ன அணி? அதுபோல, அதுபோலன்ற ஓம உருவு இங்க மறைஞ்சு வந்திருக்கு. இங்க ஒரு கம்பேரிசன் நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். இப்ப பாருங்களேன், இப்ப அது போல அப்படின்ற ஓம உருவு இங்க மறைஞ்சு வந்திருக்கு. இங்க இந்த குறள்ல ஒரு கம்பேரிசன் நடந்திருக்கு. எது கூட? மணற்கேணி கூட, மணல் கிணறு கூட வந்து பாத்தீங்கன்னா, கேணின்னா என்ன? கிணறு. மணற்கேணி எப்படி நம்ம பிரிச்சு எழுதலாம்? மணல் கேணி, மணல் கூட்டல் கேணி அப்படின்ட்டு பிரிச்சு நம்ம எழுதலாம். ஓகேங்களா? அப்ப எப்படி மணலை வந்து நம்ம தோண்ட தோண்ட தண்ணீர் கிடைக்குதோ, நீர் கிடைக்குதோ, அது போல வந்து பாத்தீங்கன்னா அது போல அப்படின்னு அந்த கம்பாரிசனை கொண்டு வந்திருக்காரு. அப்ப நீங்க படிக்க படிக்க உங்களுக்கு அறிவு வரும், அறிவு பெருகும், அறிவு வளரும். அப்ப இங்க அது போல, அந்த போல அப்படின்ற ஓம உருவு இங்க மறைஞ்சு வந்திருக்கு. அப்ப இது எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்த குறள் பார்க்கலாமா? யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையங்கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊறாமல் எண்ணொருவன் சாந்துணையங்கல்லாதவாறு. அதாவது கற்றவனுக்கு எந்த நாடும் எந்த ஊரும் தன்னுடைய நாடாகும், தன்னுடைய ஊராகும். ஏன்னா அவனுக்கு அந்த ஊர்ல வந்து அவன் என்ன சொல்றது, தனக்குரியதான் அவனால மாத்திக்க முடியும். யாரு? கற்றறிந்தவன். கற்றறிந்தவனுக்கு அந்த அறிவு இருக்கும். எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி, அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி, தனக்கு உரியத மாதிரி அதை செட் பண்ணிக்குவான். ஓகேங்களா? படிக்காதனால அந்த வேலையை செய்ய முடியாது. ஏன்னா அந்த லாங்குவேஜோ அல்ல அங்க இருக்கிற விஷயங்களோ அவனால புரிஞ்சிக்க முடியாது. அப்ப என்ன சொல்றது, கிணத்து தவளை மாதிரி அந்த ஊருக்குள்ளேயே தான் இருந்து இருக்கணும். அப்ப படிச்சவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகே தனக்குரியதா மாறும். படிக்காதவனுக்கு கிணத்து தவளை மாதிரி அந்த இடம் மட்டுமே தான் வந்து உரித்தானதா இருக்குமே ஒழிய, கற்றவன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த உலகே அவனுக்கு உரித்தானதாக எப்போதும் மாறாது. இது படிக்காதவனுக்கு கண்டிப்பா தெரியும். கல்லாதவனுக்கும் இது தெரியும். கல்லாதவனுக்கு தெரியாதுன்னா இல்ல, அப்படி தெரிஞ்சிருந்தும் சாகும் வரை அவங்க ஏன் படிக்காம இருக்காங்க, ஏன் கற்காமல் இருக்காங்க அப்படின்றதுதான் வள்ளுவர் இந்த இடத்துல கேள்வியா எழுப்புறாரு. உனக்கு தெரியுது இல்ல, படிச்சவனுக்கு எங்க போனாலும் சிறப்பு, கற்றவனுக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு, கற்றவனுக்கு கட்டுசோறு தேவையில்லை. எத்தனை வசங்கள் இது யாரும் தெரியாம இருக்கா? படிக்காதவனுக்கு கற்காதவனுக்கு தெரியாம இருக்கா? தெரியும். அப்புறம் ஏன் படிக்காம இருக்கான் அப்படின்றதுதான் இங்க வள்ளுவர் கேள்வியா இருக்கிறார். ஏன்னா அவனுக்கு போனா அங்க எல்லா பக்கமும் சிறப்பு கிடைக்குது. எங்க போனாலும் அவனுக்கு பெருமை வந்து சேருது. எந்த நாட்டுக்கு போனாலும் அவன் வந்து அது அங்க அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா தனக்குரியதா மாத்திக்கிறான். எந்த ஊருக்கு போனாலும் அது தனக்குரியதா மாத்திக்கிறான். இதெல்லாம் தெரியுது, நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற அப்படின்றத ஆதங்கமா இந்த இடத்துல வள்ளுவர் வெளிப்படுத்தி இருக்கார். யாதானும், யாதானும்னா என்ன? எது வேணும், எந்த நாடா இருந்தாலும் சரி. நாடாமல்னா, நாடாமல்னா என்ன? நாடாகுமே. ஊராமல்னா ஊராகுமே.
யாதானும் எதுவேனும் என்னொருவன் எதனால் ஒருவன் என்ன கருதி எதனால ஒருத்தன் வந்து படிக்க மாட்டேங்கிறான். சாந்துணையும் கல்லாதவாறு, சாந்துணையம்னா என்ன? சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரை, தான் சாகும் வரை படிக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா படிக்கிறதுக்கு வயசே கிடையாது, எந்த வயசுலயும் படிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது நீ சாகிற வரைக்கும் படிக்க மாட்டேன்னு இருக்கிறியே, ஏன் படிக்க மாட்டேங்கிற? ஏன் உன்னுடைய அறிவை வளர்த்துக்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்கிறார். கல்லாதவாறு, கல்லாமல் இருப்பது ஏனோ? படிச்சவன் எந்த நாட்டுக்கு போனாலும் ஊருக்கு போனாலும் அதை தனதாக்கி கொள்கிறான். இதையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம், சாகும் வரை நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீ ஏன் சொல்ற அப்படின்ட்டு வள்ளுவர் கேட்கிறார். அடுத்த குறள் பார்க்கலாம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து. எழுமையும்னா என்ன? எழுமையும்னா 7 பிறப்பிலும், ஒரு பிறப்புல மட்டும் இல்ல 7 பிறப்பிலும் வந்து பாத்தீங்கன்னா கற்றவனுக்கு அந்த கல்வி பாதுகாப்பா இருக்கும். ஏமாப்பு அப்படின்னா என்ன? பாதுகாப்பு, பாதுகாப்பு தருவதாக அமையும். எது? அவன் தான் கற்ற கல்வி இந்த பிறப்பில் மட்டுமல்ல 7 பிறப்பிலும், இனி அவன் பிறக்கக்கூடிய எல்லா பிறப்பிலுமே அவன் கற்ற கல்வி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஒருமைக்கண், ஒருமைக்கண்ணா ஒரு பிறவியில், ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு 7 பிறப்பிலும் பாதுகாப்பை தரும். அப்ப 7 பிறப்புல பாதுகாப்பு தரக்கூடிய கல்வியை நம்ம அவாய்ட் பண்ணலாமா? யாருக்காவது கொடுக்காம இருக்கலாமா? அது புரிஞ்சுதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நமக்கு அந்த கல்வியில முன்னேற்றத்தை கொண்டு வந்தாங்க. இப்ப உங்களுடைய அப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க 2K கிட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா படிச்சிருக்கான். பட் அவங்களுடைய அப்பா படிச்சிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு 5வது 6வது படிச்சிருந்திருக்கலாம். எதனால உங்க அடுத்த ஜெனரேஷனை படிக்க வச்சாங்க? அவங்களுக்கு தெரியும் கல்வி முக்கியத்துவம் என்ன அப்படின்ட்டு. அதனாலதான் அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு மேல படிக்க வச்சாங்க. அவங்க அடுத்த ஜெனரேஷனை அதுக்கு மேல ஜாஸ்தி படிக்க வச்சாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்மளுடைய குழந்தைகளை இன்னும் என்னெல்லாம் வந்து அதிகபட்சமா என்னென்ன படிப்புகள்லாம் அவங்கள படிக்க வைக்கணுமோ அதெல்லாம் படிக்க வைக்கணும்ன்ற எண்ணத்துலதான் எல்லாரும் முயன்று கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த கல்வி அவனுடைய வாழ்க்கையே வந்து ஒளிமயமா மாற்றக்கூடியது. நம்ம இந்த ஒரு பிறவில பார்க்கிறோம். வள்ளுவர் அது 7 பிறவிலுமே வந்து கற்றோனுக்கு அது பாதுகாப்பா அமையும்ட்டு சொல்றாரு. அடுத்த குறள் பார்க்கலாம். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். இங்க காமொருவர் அப்படின்னா என்ன? இந்த காமொருவர் அப்படின்றது மிகுந்த காதல் கொள்வோர். எதன் மேல? கல்வியின் மேல். காமொருவர்னா மிகுந்த காதல் கொள்வோர். அவங்களுடைய காதல் எதன் மேல்? கல்வியின் மேல் இருக்குது. தாம் இன்புறுவது, அவங்க சந்தோஷமா இருக்காங்களாமா. எதனால? அவங்க கல்வி கற்றவர்கள், அதனால அவங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்காங்க. அதே மாதிரி உலகு வந்து இன்புறவு கண்டு, உலகு இன்புற கண்டுனா என்ன? அதே மாதிரி அந்த கல்வியினால வந்து பாத்தீங்கன்னா உலகே வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் அந்த கல்வியின் மேல் வந்து காதல் அதிகரிக்குமாமா. யாருக்கு? கற்றறிந்தவர்களுக்கு. தான் கற்றறிந்து வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி அந்த கல்வியின் பயனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே வந்து உலகத்துல இருக்கிற எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத பார்த்தா அந்த கற்றறிந்தவர்களுக்கு இன்னும் அந்த கல்வியின் மேல் காதல் அதிகரிக்கும். இன்னும் நம்ம படிக்கணும்ன்ற எண்ணம் அந்த கற்றறிந்தவர்களுக்கு வரும். தாங்கள் இன்பமடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மென்மேலும் கற்க விரும்புவர். இல்ல, தாம் அப்படின்றது தாங்கள். தாம் என்ன எப்படி நம்ம பிரிக்கலாம்? தாம் கூட்டல் இன். ஓகேங்களா? அப்ப என்னது? தாம் அப்படின்றது தாங்கள். இன்புறுவது, ஓகேங்களா? தாமின் புறுவது இல்லை, தாம் இன்புறுவது. இன்புறுவதுன்னா மகிழ்ச்சி அடைவது. நாம மகிழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன? அந்த கல்வி. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் கல்வி. அந்த கல்வியால வந்து பாத்தீங்கன்னா உலகு இன்புறக் கண்டு, உலகு இன்புறக் கண்டு, உலகமே
இன்பம் எய்துவது. அந்த கல்வியின் மூலம் உலகமே இன்பம் எய்துவதனால் அந்த கற்றறிந்தவர்களுக்கு கல்வியின் மீது இன்னும் அதிகமான காதல் வரும். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? பாருங்க, இந்த இமேஜை பாருங்க. இவர் டாக்டரா இருக்காரு, படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு. இந்த பையன் பாருங்க ஸ்கூலுக்கு போறான். இவன் நாளைக்கு டாக்டர் ஆகலாம். அப்படி ஆகும்போது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமே ஆசை பெருகும். ஏன்னா சந்தோஷம் தானே, ஒருத்தன் வந்து சின்ன இடத்துல இருந்து மேல வர்றது அப்படின்றது பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷமான விஷயம். அப்ப இவருக்கு எதன் மேல் காதல் வரும்? இந்த கல்வியின் மேல் இன்னும் காதல் அதிகரிக்கும். சோ கல்வி அதிகாரத்துல கடைசி குறள், கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கேடில்னா என்ன? அழிவில்லாத. விழுச்செல்வம், விழுச்செல்வம்னா மதிப்புமிகு செல்வம். மதிப்புமிக்க செல்வம் எது? அழிவில்லாத மதிப்புமிக்க செல்வம் எது? கல்வி. அழிவில்லாத மதிப்புமிக்க செல்வம் கல்வி. ஒருவருக்கு கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. மாடல்லன்னா என்ன? செல்வம்லாம் கிடையாது. அழிவில்லாத செல்வம் கல்விதான். செல்வம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழிவில்லாத செல்வம் கிடையாது, அது அழியக்கூடிய செல்வம். மற்ற எதுவுமே கிடையாது. செல்வம் மட்டும் கிடையாது, மற்ற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அழிவில்லாத செல்வம் கிடையாது. மற்ற எல்லாத்துக்குமே அழிவு இருக்கு, கல்விக்கு மட்டும்தான் அழிவே கிடையாது. ஓகேங்களா? கற்றறிந்தோன் தான் பெற்ற பொருளை எல்லாம் இழந்தாலும், ஓகேங்களா, நடுத்தெருவில் வந்து நிற்கிறானாலும் அந்த கல்வி அவனை திருப்பி மேலே கொண்டு போய் உச்சாணி கும்பல உட்கார வைக்கும். அதுதான் கல்விக்கு இருக்கிற பவர். அந்த பவர் செல்வத்துக்கு கிடையவே கிடையாது. செல்வம் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், செல்வம் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், ஆனா அது அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதை திருப்பி உருவாக்குறது யாருக்கு தெரியும்? அந்த கற்றறிந்தவனுக்கு அந்த அந்த இது என்ன சொல்றது, அந்த விஷயம் வந்து கைவசம். ஒருவனுக்கு அழியாத செல்வம், அழியாத சிறந்த செல்வம் கல்வி ஆகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. இதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 குறட்பாக்களுக்கு நம்ம விளக்கம், சொற்பொருள் எல்லாமே பார்த்துட்டோம். அணி இலக்கணம் எல்லாமே பார்த்தாச்சு. தொடர்வேற்பம் மட்டும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்கூல் புக்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய குறள், அதுக்கான பொருள், சொற்பொருள் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இதுல உங்களுக்கு எல்லா சொற்பொருளும் இருக்காது, நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு எல்லா சொற்பொருளும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்த்துடலாம். ஓப்ப தலைக்கூடி டேஸ் பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல். ஓப்ப தலைக்கூடினா ஒன்று கூடி மகிழ்ந்து பிரியும் போது, உள்ளத்தால் பிரியும் போது பாத்தீங்கன்னா அனைத்தே புலவர் தொழில். இனி வந்து இவங்களை திருப்பி நம்ம எப்ப பார்ப்போமோ அப்படின்ட்டு வருந்துவதுதான் புலவர் தொழில். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பிறவில ஒருத்தன் கல்வி கற்கிறான் அப்படின்னா அந்த பிறவியில் மட்டும் கிடையாது, இனி 7 பிறவிலுமே அதுதான் அவனுக்கு பாதுகாப்பானது, பாதுகாப்பு தரக்கூடியது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இப்பதான் நம்ம பார்த்த கடைசி 10வது குறள் இதுதான். மாறியுள்ள குறளை முறைப்படுத்தி எழுதுக. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. நம்ம புரிதலோட படிச்சிருந்தோம் அப்படின்னா இதை படிக்கும் போதே நமக்கு இந்த ஆர்டர் தான் நமக்கு அந்த குறளே வரும். இதை பார்த்தெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. எண்ணென்ப ஏனை, இது வந்து இங்க வரணும், ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. அடுத்த குறள் பாருங்க. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. ஸோ நம்ம குறள் படிக்கும் போதே அந்த சொற்பொருள் புரிஞ்சு நம்ம தெளிவாக படிக்கும் போது அந்த குறள் வந்து நம்ம மனசுல ஆழமா பதியும். ஸோ அப்போ நம்ம அதை தொட்டடைத்துன்னு பார்த்தோம்னாவே நமக்கு அந்த குறள் வந்துடும். அது சீர் மாறி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, நம்ம படிச்சோம்னாவே தெரிஞ்சிடும் என்ன மாறி இருக்குன்ட்டு நம்ம தூக்கி போட்டு கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரித்து எழுதுக. கசடு அற நம்ம எப்படி பிரிக்கலாம்? நான் மேலேயே உங்களுக்கு சொன்னேன். கசடு அற, குற்றம் அற. எழுத்தென்ப நாம் எப்படி பிரிக்கலாம்? எழுத்து கூட்டல் என்ப.
வள்ளுவர் எண்ணையும் எழுத்தையும் தான் இரண்டு கண்ணுன்னு சொல்லியிருக்கார். மணற்கேணி, மணல் கூட்டல் கேணி. கற்றறிந்தார், கற்று கூட்டல் அறிந்தார். கற்றறிந்தார்னா என்ன? கற்று கூட்டல் அறிந்தார். நீங்க அறிந்தவர்கள் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கற்கணும். சேர்த்தெழுதுக. எண் கூட்டல் என்ப, எண் கூட்டல் என்ப, எண்ணென்ப. அந்த உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல அந்த குறள் வெண்பா வகையிலேயே இல்லாம வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறள் வெண்பா வகையிலேயே நம்ம உங்களுக்கு குறள் கொடுத்து அதற்கான விளக்கமும் நம்ம தரோம். கண்ணுடையார், கண் கூட்டல் உடையார், கண்ணுடையார். பின்வரும் சொற்களை சொற்றொடர். இதெல்லாம் ஸ்கூல் பசங்களுக்கு. புலவர் தொழிலாக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? இதே உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். புலவர் தொழிலாக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்துவதுதான் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவருடைய தொழிலா, புலவருடைய தொழிலா வந்து வள்ளுவர் சொல்கிறார். பிரியும் போது இனி இவரை எப்போது காண்போம் என்று வருந்துவதுதான் புலவர் தொழில் என்று வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் மணற்கேணியோடு அறிவை எவ்வாறு ஒப்பிடுகிறார்? வள்ளுவர் மணற்கேணியோடு அறிவை எவ்வாறு ஒப்பிடுகிறார்? மணற்கேணின்றது என்ன? தோண்ட தோண்ட நமக்கு நீர் ஊறும். அப்ப அறிவு என்ன? படிக்க படிக்க, கற்க கற்க அறிவு பெருகும். ஓகேங்களா? கற்க கற்க அறிவு பெருகும். நான் சொன்னோம் இல்லைங்களா உங்களுக்கு, இந்த மாதிரி வந்து பாருங்க அவர் எப்படி கம்பேரிசன் பண்ணியிருக்காருன்ட்டு. அதை ஒரு கொஸ்டினாவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வள்ளுவர் குறிப்பிடும் அழியா செல்லும். கனவுல எழுப்பினாலும் டக்குன்னு சொல்லணும் கல்விதான் அப்படின்ட்டு. அழியா செல்வம் கல்வி. சாகும் வரை ஏன் கற்க வேண்டும்? சாகும் வரை ஒருவன் ஏன் கற்க வேண்டும்? வள்ளுவர் ஏன் வந்து சாகிற வரை வந்து கற்கணும் அப்படின்ட்டு சொல்றாரு. தொடர்ந்து கற்றுக்கொண்டிருப்பவர்கள் இந்த உலகமே தனக்கு உரியதாக உணர்வார்கள். அவனால எங்க போனாலும் பொழைச்சிக்க முடியும். எங்க போனாலும் அவனால சாதிக்க முடியும். எந்த டிபார்ட்மெண்ட், எந்த துறைக்குள்ள போனாலும் அவனால சாதிக்க முடியும். ஓகேங்களா? அதற்கு தான் வந்து யார் யார் சாதிச்சிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு முதல்லயே சொன்னேன். அந்த இது எது தரும்? அந்த தைரியத்தை எது கொடுக்கும்? அந்த வல்லமை உங்களுக்கு எது தரும்? கல்விதான் கொடுக்கும். இது 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் புதிய புத்தகத்துல வர்றது. இதோட புக் பேக் கொஸ்டின் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்த அதிகாரமும் உங்களுக்கு கலந்துருக்கும். பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? டேஸ் தீமை உண்டாகும். செய்யத்தகுந்த செயல்களை செய்வதால், செய்யத்தகாத செயல்களை செய்யாமல் இருப்பதால், செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால், எதுவும் செய்யாமல் இருப்பதால். செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தான் தீமை உண்டாகும். நீங்க செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சிடணும். இப்படி செய்யாம இருந்தீங்க, செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல தீமை உண்டாகும். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் எது இருக்கக்கூடாது? இப்ப என்னுடைய குடும்பத்தை வந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கேன், நான் அப்பர் கிளாஸுக்கு போகணும் அப்படின்னா என்கிட்ட எது இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. சோம்பல் தான் நம்மளுடைய முதல் எதிரி. ஓகேங்களா? சோம்பேறித்தனம் இருந்தா நம்மளால வந்து ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாது. ஏன்னா அந்த சோம்பல் நம்மளை முடிச்சு கட்டிடும். எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எழுத்தென்ப என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எழுத்து கூட்டல் என்ப. கரைந்துண்ணும் என்ன என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? கரைந்துண்ணும். கரைந்துண்ணும் அப்படின்னா கரைந்து கூட்டல் உண்ணும். ஓகேங்களா? இந்த தூவும் ஊவும் சேர்ந்துதான் நமக்கு இங்க தூணாயிரும். கரைந்துண்ணும், கரைந்து கூட்டல் உண்ணும், கரைந்துண்ணும். கற்று அனைத்து கூட்டல் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். கற்று அனைத்து கூட்டல் ஊறும், கற்றனை தூறும். கற்றனைத்து கூட்டல் ஊறும், கற்றனை தூறும். பொறுத்துக. கற்கும் முறை எப்படி கற்கணும்? பிழையில்லாமல் கற்கணும். குற்றமற கற்றல் வேண்டும். உயிருக்கு கண்கள் எது? எண்ணும் எழுத்தும் தான் உயிருக்கு 2 கண்கள் போன்றது. விழுச்செல்வம். விழுச்செல்வம் எது? கல்வி. எண்ணி துணிக கர்மம். கர்மம்னா என்ன? செயல்.
கரவா கரைந்துண்ணும் காகம். நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது? நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது? இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து நன்மை செய்யறோம் அப்படின்ட்டு செய்யறோம்னு வைங்களேன், அப்பயும் தீமை உண்டாகுது. அப்ப நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நாம் ஒருடைய பண்பை அறிந்து நன்மை செய்ய வேண்டும். ஒரு கெட்டவனுக்கு போய் நம்ம நன்மை செய்யறதுல பிரயோஜனம் கிடையாது. அவனுக்கு உண்டான நன்மையை செஞ்சோம் அப்படின்னா அவன் என்ன கெட்டதுதான் செஞ்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நாம் ஒருவரின் பண்பை அறிந்து நன்மை செய்ய வேண்டும். அப்பதான் அந்த நன்மை உண்மையான நன்மையா இருக்கும், தீமை விளைவிக்காத நன்மையா அப்பதான் இருக்கும். தீமை உண்டாக்கும் 2 செயல்கள் என்ன? செய்யத்தகாத செயல்களை செய்தல். செய்யக்கூடாத விஷயத்தை வந்து செய்யறது ஒரு தீமை உண்டாக்கக்கூடிய செயல். இன்னொன்னு, செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதும் தீமை உண்டாக்கக்கூடிய இன்னொரு செயல். ஓகேங்களா? துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யார்? துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்குபவர். துன்பத்தில் வருந்து கலங்காதவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்குபவர்களாம். யாரு துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்குபவர்கள்? நீங்க தான். ஓகேங்களா? சோ உங்களுடைய முயற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த துன்பத்தையே, ஐயோ இவனுக்கு எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் வந்து இவன் விடமாட்டேங்கிறான்டா, எப்படியான வந்து ஜெயிச்சு அந்த கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிரணும்ட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற அந்த துன்பத்தை யார் கொடுக்குறா? நீங்க தான் அந்த துன்பத்துக்கே கொடுக்குறீங்க. அந்த முயற்சியை மட்டும் கைவிடாம தொடர்ந்து போயிட்டே இருங்க. நிச்சயம் வந்து வரக்கூடிய தேர்வுல நீங்க வெற்றி பெற்று அரசு அதிகாரி ஆகிறது உறுதி. அந்த முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க. அந்த மன உறுதியோட வந்து இந்த பயணத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா கல்வி அதிகாரம் நம்ம முழுமையா பார்த்துட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.